ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தக்லைப் திரைப்படம் வெளியாகாது அப்படின்றது உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தக்லைப் திரைப்படத்தோட படக்குழுவினர்களுக்கு கர்நாடகாவில் இருந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா மிரட்டல் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் 5ஆம் தேதி படம் வெளியாக போகுது. படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுக்கு கமல் சார் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, படம் வெளியாக இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது ஒரு முக்கியமான மிரட்டல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க கர்நாடகாவில் இருந்து. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது கமல் தான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்காமல் முரண்டு பிடிக்கிறார் என்றும், அது மட்டும் இல்லாம அவர் இதே மனப்போக்கோடு தொடர்ந்தால் கர்நாடகாவில் ஒரு திரையரங்கில் கூட தக்லைப் திரைப்படத்தை வெளியிட வாய்ப்பளிக்க மாட்டோம் என்பதையும், அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் மீது எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது, ஆனால் தமிழர்களை கவர கன்னட மொழியை தாழ்த்தி பேசியிருக்கிறாரு. எந்த திரையரங்கிலாவது கமல்ஹாசன் படத்தை திரையிட்டால் தியேட்டரை கொளுத்துவோம் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம எங்கள் மீது வழக்கு பதிவு தொடர்ந்தாலும் கவலை இல்லை அப்படின்றையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து மற்ற மொழிகளை பற்றி பேசும்போது குறைந்தபட்ச அறிவாவது இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் தற்பொழுது கன்ஃபார்ம் ஆயிருச்சு கர்நாடகாவில் தக்லைப் திரைப்படம் ஓடாது அப்படின்றது உறுதியாக இருக்குது. ஸோ கமல் சார் எப்போது மன்னிப்பு கேட்குறாங்களோ அப்போ வரையும் கர்நாடகாவில் படம் ஓடாது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கமல் சார் பேசியது சரியா தவறா அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.